ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி எவ்வளோ தான் முறுக்கு செஞ்சாலும் அந்த பட்டர் முறுக்கில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டே தனி தான். நம்ம அந்த பட்டர் முறுக்கு தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்குறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் அரிசி மாவு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் ஊற வச்சு காய வச்சு மிஷினில் அரைச்சி அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து எடுத்த மாவு 2 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மிக்சிலையும் நீங்கள் அரைச்சி எடுத்து உடனே வறுத்து எடுத்துக்கலாம். இதோட 1 கப்பு பொட்டுக்கடலை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் நல்லா அந்த மாவோட அரிசி மாவோட சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் சலித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட இதுக்கு தேவையான காரப்பொடி, உப்பு, நம்ம எல்லா முறுக்குகளுக்கும் போடுற மாதிரி பெருங்காயம், எள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் வரும். வெறுமனே உடச்ச கடலை போட்டதை விட 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதோட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக பட்டரை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். எள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பட்டரோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்ட பிறகு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். ஏன்னா நிறைய சேர்த்துட்டோம்னா நிறைய அதிகமாகிடுச்சுன்னா முறுக்கு செய்ய வராது நமக்கு. அந்த பதம் நல்லா சாஃப்டான பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காரம் தேவைப்படுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இந்த பட்டர் சேர்க்குறதுனால தான் இந்த முறுக்குக்கு ஒரு நல்ல சுவை கிடைக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. பெருங்காயம் முதல்ல போட விட்டு போச்சு. அதை இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் முதல்ல மாவுலேயே சேர்த்து விட்டுட்டிங்கனாலும் சரியாக வரும். லேசாக தண்ணி தெளித்து அதெல்லாம் கலந்து விடுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதுமானது. முறுக்கு நல்லா செய்ய வரும். லேர்னர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இதை ஈஸியாக பண்ணிடலாம். அரிசி மாவு மட்டும் வறுத்து செஞ்சிங்கன்னா நல்லா வரும் இந்த முறுக்கு. சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்க கூட இந்த பட்டர் முறுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாஃப்டான மாவை இந்த முறுக்கு அச்சில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெயில் காய வச்சு டைரெக்டாகவே பிழிஞ்சு விட்றலாம். நீங்கள் தட்டில் போட்டு பிழிஞ்சு அதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஈஸியாக செய்யணுன்னா இப்படியே நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு தேவையான சைஸை அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் போட்டு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணி அந்த முறுக்கு அச்சில் போட்டுக்கலாம். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு மாவை போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு தட்டில் பிழிஞ்சு அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லை. டைரெக்டாகவே பிழிஞ்சிட்டு நமக்கு வேணுன்ற சைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் பிழிய ஆரம்பிச்சிடலாம். எந்த வடிவம் வேணால் கிடைக்கும். நீங்கள் அப்படியே பிழிய ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன உடச்சி தான் எடுக்க போகிறோம். டைரெக்டாகவே எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விடணும். நல்லா பொறுமையாக வேக விட்டு திருப்பி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே இந்த சத்தம் அடங்கணும். எண்ணெயோட சத்தம் அடங்கின உடனே முறுக்கு நீங்கள் எடுத்துடலாம். கலர் மாறிச்சு பாருங்கள். சத்தமும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் இதே மாதிரி
மீதி இருக்கிற மாவையும் அடுத்த பேட்சில் போட்டு எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபம் இந்த முறுக்கு செய்கிறது. உடைச்ச கடலை அரிசி மாவு இருந்தால் போதும். யூஸ்வலாக நம்ம செய்கிற முறுக்கு மாதிரியே பட்டர், எள், உப்பு, பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு காரப்பொடியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு போட்டிங்கன்னா இந்த பட்டர் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எடுத்தாச்சு. ரெண்டாவது பேட்சும் பாருங்கள், முறுக்கு நல்லா வந்திருக்கு. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வந்திருக்கு, டேஸ்டியாகவும் வந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.